ஹாய், திஸ் இஸ் ராமு. நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுவும் இல்லாமல் அதோட இன்ட்ரோ ஃபஸ்ட்டு அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேன். 2019 எடுத்த ரிசல்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போது யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க? நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் வீடியோஸ் போடுறது இந்த 2 மாதமாக தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த குவாரண்டைனில் நிறையா பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் சேனல் சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நியூஸ் என்ன, ஒரு குட் நியூஸாக இருக்கலாம், பேட் நியூஸாக இருக்கலாம். அதை நம்ம பார்க்குற விதத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் வீடியோ அப்லோட் பண்ணுறது ஒரு நாளைக்கு வந்து பில்லியன் கணக்கில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அதில் 90% ஆஃப் வீடியோ வந்து 1000 வியூஸுக்கு மேலே போகிறதில்ல. அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 2019 சர்வே ரிசல்ட்ஸ். அப்போ இப்போ வந்து இன்னும் குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 88.8% ஆஃப் வீடியோ வந்து 1000 வியூஸ்க்கு மேலேயே ரீச் ஆகிறது கிடையாது. யூடியூப்ங்கிறது வந்து இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்கன்னா தப்பே இல்லை. கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோஸ் போட்டு இருங்க. கன்சிஸ்டன்சி மட்டும்தான் யூடியூப்பில் ஒரு பெரிய மேஜர் இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் எத்தனை வீடியோஸ் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கண்டினியூஸாக வீடியோஸ் இருக்கணும். இந்த ஒரே ஒரு ரூல் இருந்தால் போதும் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகும். பட் எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக வீடியோ போட்டு இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 இயர்ஸ் ஆகும். நல்ல ஓரளவுக்கு இன்கம் வர்றது கண்டென்ட்டை பொறுத்து, நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் போடுறோங்கிறத பொறுத்து. இப்போ அதிகம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அதிக வியூஸ் போகிறது வந்து மியூசிக் வீடியோஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வியூஸ் போகக்கூடியது. பில்லியன் கணக்கான வியூஸ் போகக்கூடிய மியூசிக் வீடியோஸ் வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது கேட்டிங்கன்னா, ஒரு பீப்புள் விளாக்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு 1 lakh 10 lakh வியூஸ் வரைக்கும் அதிகபட்சம் போகும். இதெல்லாம் வந்து மிட் ரேஞ்ச். ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆவரேஜாக ஹையஸ்ட் வியூஸ் எதுவும் அதிகமாகும். அண்ட் இந்த கேமிங் சேனல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ். உங்கள் வீடியோஸ் எல்லாம் வந்து அந்த கேமிங் சேனலில் நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டி ஆரம்பிச்சுன்னா உடனே ஒரு செகண்ட் சேனலாக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கேமிங் சேனல் லேக்ஸ் வியூஸ் போகிறதே வந்து ரொம்ப ரேர். 1000 வியூஸ் 10,000 வியூஸ் ஈஸியாக கேமிங் சேனல் போகும். பட் இந்த லேக்ஸ் வியூஸ் எல்லாம் போகிறது ரொம்ப சிரமம். ஸோ ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ரெகனைஸாக இருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் எல்லாம் யூடியூப்ல அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்போது இன்னொரு சேனல் ஆரம்பிச்சா அவங்களோட செகண்ட் சேனல் ஈஸியாக க்ரோத் ஆயிரும். எல்லாரும் யூடியூப் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஃபேம், அப்புறம் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் மணி வரும், இதெல்லாம் இருக்கும். வீட்டில் சும்மா இருக்கிறக்கா ஏதோ ஒன்று பண்ணலாங்கிறக்காக பண்ணலாம். பட் கன்சிஸ்டன்சி வெரி இம்பார்ட்டன்ட். ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கணும். யூடியூப் அல்காரிதத்துக்கு தெரியும். ஏன்னா யூடியூப்ல எந்த ஒர்க்கர்ஸும் வந்து நம்ம வீடியோஸை பார்த்து எந்த டெசிஷன் எடுக்க போகிறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த பேக்ரவுண்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் அல்காரிதம்ஸ். ஸோ வந்து நம்ம தான் அந்த அல்காரிதம்குள்ளே எப்படியெல்லாம் உள்ளே போகணும், வெளியே வரணும், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி ஃபியூச்சர்ஸில் நிறைய வீடியோஸ் போடுறோம். இது வந்து இன்றைக்கி ஒரு மெயின் நியூஸாக இருந்துச்சு. ஸோ அதனால சொல்ல வந்தேன். ஸோ 90% அந்த வீடியோ வந்து 1000 வியூஸ்க்கு மேலே போலிங்கிறது சீரியஸாகவே நம்ம யூடியூபராக இருக்கிறோம். யூடியூப் தான் மெயின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். யூடியூப்ல காசு வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா மாதம் ஒரு 6,000-7,000 வரும். ஆனால் 50,000க்கே நீங்கள் வந்து ஒரு 1 year 1.5 yearsக்கு மேலே எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். இந்த எஃபோர்ட் போட்டால் அது ஒர்த்தான்னு பார்த்துக்கங்க. பட் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கண்டினியூஸாக வீடியோ போடுறவங்க கண்டிப்பாக குறைஞ்சிட்டு தான் வருவான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு யூடியூப் கிரியேட்டர்னா கண்டினியூஸாக போகிறது. அதுவும் இல்லாமல் யூடியூப் வந்து நிறைய பேர் வேறு விதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய கூகுள் டிரைவாக கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடிட் பண்ணி வீடியோவில் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி லட்சக்கணக்கான சேனல்ஸ் இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறது, சும்மா ஒரு பிராண்டு கண்டென்ட் கிரியேட்டருக்காக இல்லை, ஒரு பிராண்ட் நேமுக்காக, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணி நிறையா சேனல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட் சேனலும் ஓரளவுக்கு இருக்குது. பட் லேக்ஸ் 10 lakhs வியூஸுக்கு மேலே என்டர்டைன்மெண்ட் சேனல் இல்லை. மியூசிக் பில்லியன்ஸ் ஆஃப் வியூஸுக்கு மேலே போகுது. மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து உங்களுக்கு நல்லா சிங்கிங், மியூசிக் இதெல்லாம் நல்லா வரும்னா ட்ரை பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ஹிட் அடிக்கும். பட் 1000 வியூஸ் 10,000 வியூஸ் வரைக்கும் மியூசிக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் 10,000 வியூஸ் தாண்டிட்டா லேக்ஸ் 10 lakhs பில்லியன்லாம் ஈஸியாக போகும். பில்லியன் போகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா 5 years 3 years ஆகும். பட் உங்கள் சாங்ஸ் ஒரு சாங் ஹிட் அடிச்சிட்டா போதும். தட்ஸ் மச் எனஃப். ஸோ மியூசிக் இன்ட்ரெஸ்ட் யூடியூப் பக்கம் கண்டிப்பாக வரலாம், ட்ரை பண்ணலாம் புதுசாக. ஏன்னா யூடியூப் வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம், மியூசிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஓப்பன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்ட், பீப்புள்ஸ் பிளாக்ஸ் இவங்கெல்லாம் எடுக்கிறவங்க வந்து ஒரு 1 lakh 10 lakh வியூஸ்க்குள்ளே ஈஸியாக போகக்கூடியது. பட் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட். பட் அதெல்லாம் பில்ட் பண்ண பிறகு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு எப்பவுமே வந்து வேல்யூஸ் ஓப்பனிங்கில் கம்மியாக இருக்கும். பட் அது ஒருத்தர் என்ன கற்றுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கும். யூடியூப் வந்து மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், வாட்ஸ் த இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட்ஸ் த மீனிங், இந்த மாதிரி இதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூடியூப் யூஸ் பண்ணப்படுது. 60% ஆஃப் சர்வே. ஸோ நான் வந்து இன்னும் பெருசாக யூடியூப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை.
இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 5 months ஆன பிறகு நான் யூடியூப் பற்றி தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து வேணால் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இதுதான் நியூஸ். ஆக்சுவலாக வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன், அதில் வந்து நியூஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வேணா அந்த ஆர்டிக்கல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறனாலும் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த இன்ஃபார்மல் வீடியோஸ். ஹேவ் அ நைஸ் டே.